தங்கத்திற்கு நிகரான கடன் மதிப்பை 70 முதல் 72% 60 முதல் 65% வங்கிகள் குறைத்துள்ளன. இதற்கு காரணம் என, பொதுமக்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பொருளாதார வல்லுநர் விவேக் கார்வா அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பொருள் கொடுக்குறீங்கன்னா ஒரு பேங்க் விதவிதமான ப்ராடக்ட்டுக்கு விதவிதமான பர்சன்டேஜ் கொடுக்கும். ஸோ தங்கத்துக்கு அது 70-72% இருந்தது. தட் இஸ் நீங்கள் 1 லட்சம் ரூபாய் விலை தங்கம் அடமானம் வச்சிங்கன்னா பேங்க் 70,000-72,000 ரூபாய் உங்களுக்கு லோன் கொடுக்கும். இப்போ ஆஃப்லைட் என்ன ஆயிருக்குன்னா தங்கத்தோட ரேட் ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 13,000 ரூபாய் கிராமுக்கு இப்போ கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் வருதுன்னு வைங்களேன், கரெக்ஷன் ஒரு 10-15% கரெக்ஷன் வந்தால் கூட உங்களுக்கு எம்டிஎம் மார்ஜின் சொல்லுவாங்க. அது லோன் கொடுத்ததுக்கு நீங்கள் எவ்வளோ லோன் கொடுத்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்கள் 70,000 rupees லோன் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு தங்கம் 85 rupees வந்துச்சு திடீர்னு. ஓகே, 1 lakh rupees வேல்யூ 85,000 வேல்யூ வந்துச்சு. ஸோ அதுக்கு அகேன்ஸ்ட் நீங்கள் 70,000 கொடுத்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் அதிகமாகிடும். அதனால லோன் டிஃபால்ட் ஆகலாம். அதனால என்பிஏ பேங்க் சஃபர் பண்ணலாம். ஸோ இதை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்காக இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 60-65% தான் கொடுக்க முடியும். ஸோ 60-65% வரைக்கும் உங்களுக்கு இன்வென்ட் லோன் கிடைக்கும். தங்கத்தோட வேல்யூக்கு 70-72 கிடைக்காது. ஸோ என்னன்னா நீங்க எவ்வளவு லோன் எடுக்கணுமோ அதே அமௌண்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமா தங்கம் எடுத்துட்டு போகணும் பேங்க்குக்கு. இது டோட்டலா பேங்கை சேஃப் கார்ட் பண்றதுக்கு. எதுக்குன்னா ஏதாவது கரெக்ஷன் வருதுன்னா பேங்க் பெரிய லாஸ் சஃபர் பண்ணலாம். மக்கள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட போறது இல்லை. எதுக்குன்னா முதல்ல நான் 1 லட்சம் ரூபாய் தங்கம் வச்சிருந்தேன்னு வைங்களேன், எனக்கு இன்னைக்கு 70,000 ரூபாய் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா எதுவுமே பண்ணாம அது 1 லட்சம் நீங்க 2 லட்சமா மாறிச்சு. ரைட். ஸோ ஒரு சைடில் தங்கத்தோட ரேட்டும் மேலே போயிருக்கு. ஸோ உங்களுக்கு மேபி பர்சன்டேஜ் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ முதல்ல என்ன பர்சன்டேஜ் கிடைச்சிட்டு இருந்ததோ அதே கிடைச்சிடும். ஆனால் ரேட்டு ரிஸ்க் பேங்க்குக்கு அதிகம்.